கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 21ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கார். இன்றைய மன்னா ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. செல்ல குழந்தைகளே, இதற்கான விளக்கத்தை பார்க்கலாமா? பரலோகத்தில் தேவனோடு வாழ்வதற்கும் அவருக்கு ஊழியம் செய்வதற்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான அழைப்பு இனி ஒருபோதும் மீண்டும் கொடுக்கப்பட மாட்டாது. நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த நல்ல வாய்ப்புகளின் காலம் மிக வேகமாக கடந்து முடிவடைய போகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த விசேஷத்த முடிவை எடுப்பதற்கு இதுவே சரியான தகுந்த காலமாகும். நாம் உடனடியாக விழித்தெழ வேண்டும். தேவனுடைய அழைப்பை ஏற்று அவருக்கு உண்மையாக வாழ்வதற்கான நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. நாம் காலம் தாழ்த்தாமல் விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. எனவே செல்ல குழந்தைகளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து எப்போதும் நம்முடைய தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளாகவும் உண்மையுள்ள ஊழியக்காரர்களாகவும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. வாழ்க்கை முழுவதையும் தேவனுக்கு அர்ப்பணிச்சு அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த விசேஷத்த முடிவை எடுப்பதை குறிச்சு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye bye.